மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு நன்மை. ஒருவேளை எனக்கு அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்ல, கையில் பணம் தனம் இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த வாரம் ஏதாவது லோனாக எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்க அல்லது யார்ட்டையா கடன் கைமாற்றி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருடைய பணமாவது மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த வாரம் இருக்குது. பட் இந்த வாரத்தில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். கடந்த காலங்களில் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறனால தான் ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு காரணம், இப்போதைக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதுலேயும் இந்த வாரம் வேண்டாம். காரணம், நம்ம பண்ணக்கூடிய முயற்சிகளில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்களாலும் நமக்கு பிரச்சனை. அண்டை அயலார், பக்கத்து வீடு, ஏற்று வீடு, இவங்களாலே நமக்கு ஏதாவது ஒரு மன வருத்தங்கள், இதெல்லாமே இந்த வாரம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது வீடு மாறணும், இடம் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்காமல் இருக்குது, விலை போகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்கும், விலை போகும். உங்களுடைய வீட்டில் எதுவும் வாடகைக்கு இது வரைக்கும் ஆள் வராமல் இருந்தால் வாடகைக்கு ஆள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள், இது அத்தனையும் இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது. பட் வருமானம் சுமார். உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலை இருக்குது, பட் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெரிய லெவலில் ப்ரொமோஷன் இருக்குமோ, இன்க்ரிமெண்ட் இருக்குமோன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் பிரிஞ்சு போவார் அல்லது பார்ட்னருக்காக உழைப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையும் கணவன் மனைவி உறவு சுமார். மனைவிக்கு விரயம் அல்லது கணவனுக்கு விரயம், வைத்திய செலவுகள், இது இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். சிவ தரிசனம் பண்ணிட்டு வாங்க.